ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் மெய்ப்பணி சத்தம், சங்கீதத்தின் புஸ்தகம் 27:1. கர்த்தர் என் வெளிச்சமும் என் இரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர், யாருக்கு அஞ்சுவேன்? ஹல்லேலூயா. தாவீது எழுதின சங்கீதம் இது. கர்த்தர் என் வெளிச்சமும் என் இரட்சிப்புமானவர். ஹல்லேலூயா. வாழ்க்கையில் இருளை கடந்து வந்தவனுக்கு தான் தெரியும் வெளிச்சத்தினுடைய அந்த அருமை. அதே போல் வெயிலில் நடந்து வந்தவனுக்கு தான் தெரியும் நிழலின் அருமை. தாவீது நிறைய இருளான பாதைகளை கடந்து வந்த மனிதன். அதாவது கர்த்தர் தான் என் வெளிச்சம். நிறைய கைவிடப்பட்ட நிலைகளை அவர் பார்த்திருக்கிறார். தன் குடும்பத்திற்குள்ளேயே பெற்றோர்களால் சகோதரர்கள் கைவிடப்பட்ட நிலையை தாவீது சந்திச்சிருக்கிறார். தன் வாழ்க்கையில நிறைய கைவிட்ட மனிதர்களை பார்த்திருக்கிறார். எதிர்காலத்தை குறித்த நம்பிக்கை இல்லாத சூழ்நிலை நிறைய வந்திருக்கு. இருளான பகுதிகள் அதான் சொல்றாரு, என் வாழ்க்கையில் எனக்கு வெளிச்சம் யார் தெரியுமா? கர்த்தர் தான் என் வெளிச்சம். என் வாழ்க்கையில் என்னை காப்பாற்றுகிறவர், அதாவது என் ரட்சிப்புமானவர் யார் தெரியுமா? கர்த்தர் தான் என் ரட்சிப்புமானவர். ஹல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இருளான பகுதியை கடந்து வரீங்களா? நீங்கள் சொல்லுங்கள், கர்த்தர் என் வெளிச்சமானவர். நிச்சயம் அவர் உங்களுக்கு வெளிச்சமாக இருப்பார். எதிர்காலத்தை குறித்த நம்பிக்கையை கொடுப்பார். வேற யாரும் நம்பிக்கை கொடுக்க முடியாதுங்க. இயேசு உங்களுக்கு நம்பிக்கை கொடுப்பார். அடுத்தது பார்த்தீங்கன்னா, யாருக்கு பயப்படுவேன்? ஆமாம், தாவீது ஒரு பயமில்லாத ஒரு மனிதன். இந்த கோலியாத்தா அது ஒன்றும் இல்லைங்க, இந்த கரடி போல சிங்கத்தை போல கொண்டு போட்டுருவேன். ஹல்லேலூயா. பயம் இல்லாத தேவனை நம்பி இருக்கிறவன் எதற்கும் பயப்படான். கர்த்தரை நம்பி இருக்கிற இருதயம் திடமாயிருக்கும் என்று வசனம் சொல்கிறது. அதனால தாவீது பயம் அறியாதவன். ஏனென்றால் தன் தேவனாகிய கர்த்தர் ஒருவருக்கே பயப்படுகிறவன், வேறு மனிதனுக்கு பயப்படாதவன். அதான் சொல்றாரு, நான் ஏன் பயப்படணும் அப்படிங்கிறாரு. கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர். யாருக்கு? கர்த்தர் தான் என் ஜீவனின் பலன். கர்த்தர் தான் எனக்கு பலன். இவங்களை கண்டு நான் அஞ்ச வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? எனக்கு பலனே கர்த்தர் தானே. நான் ஏன் இவங்களுக்கு அஞ்சணும்? பிரச்சனைகளுக்கு ஏன் அஞ்சணும்? போராட்டங்களுக்கு நான் ஏன் அஞ்சணும்? ஏன்னா கர்த்தர் தான் என்னுடைய பலனே. என் வாழ்க்கையில் எல்லாமே அவர் தான். என் வாழ்க்கையில் எல்லாமே அவர் தான் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவருக்குள்ள மேலோங்கி நிற்குது. அதான் சொல்றார், கர்த்தர் என் பலனா இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால நான் யாருக்கும் அஞ்ச மாட்டேன். எனக்கு அன்பானவர்களே, கர்த்தரை நீங்கள் பலனாய் நினைக்கும் போது நீங்கள் யாருக்கும் அஞ்ச வேண்டிய அவசியம் இருக்காது. ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திர ஆண்டவரே, அப்பா ஸ்தோத்திரம். கர்த்தர் நீர் எங்கள் பலனாய் இருக்கிறீர், அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தர் எங்கள் ரட்சிப்பாய் இருக்கிறீர், அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீரே எங்களுக்கு எல்லாமா இருக்கிறீர், அதற்காக ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். பார்க்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா ஆண்டவரே. ஸ்தோத்திரப்பா, உங்களுடைய கரம் பிள்ளைகளை இருப்பதா தேவரீர். ஸ்தோத்திர ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரப்பா, உங்களுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளும், போராட்டங்களும், பலவீனங்களும், இருளும் நீங்கி போவதா, சமாதானம் உண்டாயிருப்பதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால் ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். God bless you. Bye bye.